ஹலோ மாம்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். ஹாப்பி பேரண்டிங், ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா பேபி கேர் டிப்ஸ், ப்ரெக்னன்சி டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபிஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாமே யூஸ் ஆகுங்க. நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். சரி வாங்க, இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். 9ஆம் மாத கர்ப்பம். இது வந்துட்டு கர்ப்பத்தின் கடைசி மாதம் அண்ட் நம்ம வந்துட்டு ரொம்ப மோஸ்ட் அவைட்டட் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 9ஆவது மாதத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் தோன்றும், நம்ம எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட குழந்தையோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா முழுமையாக எல்லா உறுப்புகளுமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தை 3 கிலோ, சில குழந்தைகள் வந்துட்டு 3 கிலோ ரீச் ஆகிருப்பாங்க, 350, 300 அப்படியும் இருப்பாங்க. 3 கிலோவை கிராஸ் பண்ணியும் போயிருப்பாங்க. சில குழந்தைகள் வந்துட்டு 3 கிலோ கிட்டத்தட்ட வந்திருப்பாங்க, 2800, 2900 அப்படி இருப்பாங்க. ஸோ வந்துட்டு பேபி டெலிவரிக்கு தகுந்த மாதிரி வெயிட் வந்துட்டு இந்த டைமிங்கில் ரீச் ஆகிடுப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கடன்னு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதத்தில் குழந்தையோட வளர்ச்சிகள் வந்துட்டு எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கும். அவங்க வெளியில் வர்றதுக்கு, வெளி உலகத்துக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு ரெடி ஆகிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கில் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பொய் வலி எது, உண்மையான பிரசவ வலி எது, சூட்டு வலி பிரசவ வலி சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்னம்மா, அதுக்கான டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அது தெரியாது அப்படின்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐகார்ட் பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு அது தெரியாது அப்படின்னா, நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கூட சொல்லுவாங்க பொய் வலி உண்மை வலிக்கான டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. இந்த 9ஆவது மாதத்தில் நம்ம டாக்டரை போய் மீட் பண்ணி கன்சல்டேஷன் போகும்போதே சொல்லுவாங்க, குழந்தையோட அசைவை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும், நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தை எத்தனை தடவை கிக் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கவுண்ட் பண்ணணும். குழந்தையோட அசைவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். குழந்தை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன பொசிஷனில் இருக்காங்கிற உங்களோட மைண்ட் வந்துட்டு கண்டிப்பாக குழந்தை மேலே இருந்துகிட்டே இருக்கணும். அண்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அசைவு இருக்கா, எவ்வளோ தடவை அசைவு இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். சப்போஸ் 3 மணி நேரமாக உங்களுக்கு எந்த ஒரு அசைவுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஐடென்டிஃபை பண்ணல, பேபி கிக் பண்ணலை, ஒரு மூமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா உடனடியாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுங்க. ஏன்னா வந்துட்டு பேபிக்கு வந்துட்டு வயிற்றுக்குள்ளே போதுமான இடம் வந்துட்டு இந்த டைமிங்கில் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட வெயிட் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. கர்ப்பப்பையும் வந்துட்டு இதுக்கு மேலே விரிவடையாது. ஸோ பேபினால் வந்துட்டு ரொம்ப ரொட்டேட் ஆகிட்டு துள்ளிக்கிட்டு முதல்ல மாதிரி விளாண்டுட்டு இருக்க முடியாது. ஸோ ஏதாவது நஞ்சு குடிக்கிது சுற்றி இருக்கலாம், அல்லது வந்துட்டு பனிக்கூட தண்ணிக்கு இது அதிகமாக குடிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ரீசன்ஸ்னால 3 ஹார்ஸுக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு அசைவுமே தெரில அப்படின்னா அதுக்கு மேலே வெயிட் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணுங்க. அந்த அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் எல்லாம் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப நேரம் நிற்கிறது கண்டிப்பாக உங்களால் நிற்க முடியாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க உட்காரிங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு தொடை, இந்த கால்லாம் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாகிடும், ரொம்ப வீக்னஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ரொம்ப நடக்கிறது, ரொம்ப நேரம் உட்கார்றது, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறது, நிற்கிறது, அந்த மாதிரி நடக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க, உட்காந்துட்ருக்கிறீங்க அப்படின்னா சடனாக டக்குன்னு எந்திரிக்கிறது, சடனாக டக்குன்னு உட்கார்றது, அது மாதிரி திடீர்னு எந்த ஒரு வேலையும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி டக்குன்னு நீங்கள் அதிர்ச்சி ஆகிறது, பதட்டப்படுறது, கோவப்படுறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த டைமிங்கில் ரிலாக்ஸ்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். உங்களோட குழந்தைய பார்க்குறக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். எப்போ நம்ம குழந்தைய பார்ப்போம், பேபி நல்லபடியாக வளரணும், வெளியில் வரணும், அப்படி தான் நீங்கள் நினைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பனிக்கூட தண்ணீர் வந்துட்டு கண்டிப்பாக நல்லபடியாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும், குறையக்கூடாது. பனிக்கூடத்தில் தண்ணி குறையாமல் பார்த்துக்கணும். அதுக்காக வந்துட்டு நீங்கள் வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸு ஆர் ஜூஸஸ் இது மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தப்பு தவறி கூட வெயிட் எதுவுமே தூக்கக்கூடாதுங்க. ஒரு சின்ன வெயிட், ஒரு சின்ன பக்கெட் இருக்குது, நான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன், செடிக்கு ஊற்றுறேன், அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. தெரியாமல் கூட நீங்கள் அதையே பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு
ஒரே டைமில் நல்ல ஃபுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் அப்படின்னா ஒரே டைமில் சாப்பிடக்கூடாது. ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. அது இந்த குழந்தை வந்துட்டு நல்ல பரிபூர்ணமாக வளர்ச்சி அடைஞ்ச நிலையில் நீங்கள் ரொம்பவே லிமிட்டடாக தாங்க சாப்பிடணும். ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இந்த 9 மந்தில் சாப்பிடணும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ரொம்ப அதிகமாக நிறையா சாப்பிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு பேபி வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும், சரிங்களா? அதே மாதிரி வெந்நீர் குடிங்க. டைஜஷன் ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு இருக்காது. லைட்டாக சாப்பிட்டு அப்புறம் ஒரு மிதமான சூட்டில் தண்ணி குடிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை மிதமான சூட்டில் வந்துட்டு ஒரு குளியல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோஷன் போகக்கூடாது. மோஷன் வந்து டைட்டாக இருக்குது, ஏதோ ஒன்று கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறக்காக டாய்லெட் போகக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு அப்படி மோஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட போகிறப்போ அதுக்கான மருந்து மாத்திரை கொடுப்பாங்க, இல்லை சிரப் அது மாதிரி கொடுப்பாங்க. அவங்க கிட்ட அது மாதிரி கேட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா மோஷன் வந்து ரொம்ப ஈஸியாக போகும். உங்கள் முக்கி போகிற மாதிரி கஷ்டப்பட்டு போகிற மாதிரி பிரச்சனை இருக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த டைமிங்கில் வாக்கிங் போகணுங்க. ஒரே டைமிங்கில் வாக்கிங் போகணுன்னு கிடையாது. காலையில் ஒரு 1/2 hour நடங்க. 1/2 hour ஒட்டுக்க நடக்க முடியலன்னா ஒரு 10 நிமிஷம் நடச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நடங்க. அது மாதிரி ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருக்க முடியல அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடங்க. அதே மாதிரி காலையில் தான் வாக்கிங் போகணும், அது பொழுதோட தான் வாக்கிங் போகணும், அதனால் நான் மதியானம் நல்லா தூங்குறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்பப்போ எந்திரிச்சு நடந்துட்டு வர்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர் இருக்குது இல்லைங்களா, அது வந்துட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கணும், ரொம்ப நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கணும். ரொம்ப ஹார்டான ஸ்லிப்பரில் போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பாதங்காலுக்கு வந்துட்டு வலி கொடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரொம்ப லூஸான ட்ரெஸ்ஸஸ் போடுங்க. வாக்கிங் போங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிபி கம்ப்ளைண்ட் இருக்குது, ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு தைராய்டு இருக்குது அப்படின்னா டாக்டர் என்ன டேப்லெட் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்களோ கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் டெலிவரி பேக் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதத்தில். ஏன்னா எப்போ வேணாலும் வந்துட்டு நம்மளுக்கு பிரசவ வலி வரலாம், நம்ம இம்மிடியேட்டாக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டியிருக்கும். அதனால் இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் டெலிவரி பேக் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்ங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்கார்றப்ப வந்துட்டு காலை தொங்க போட்டு உட்காருறது அது மாதிரி பண்ணாதீங்க. காலை வந்துட்டு நீட் விட்டு உட்காருங்க. அதாவது சேரில் உட்காந்துட்டு காலை கீழே தொங்க போட்டு உட்காருது அப்படி பண்ணிங்கன்னா காலில் வந்துட்டு நீர் கோர்த்துட்டு கால் வீங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்க, இந்த டிப்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் 9 மந்தில். ஓகே, நான் வேற ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.